ஹாய் buddies, வெல்கம் டு மை ஸ்டைல் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டீ ஷாப் ஸ்டைலில் ஸ்வீட் போண்டா வீட்டில் எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். இந்த அளவுக்கு வெளியே வந்துட்டு நல்லா கிறிஸ்பியாக உள்ளே வந்துட்டு பஞ்சு போல் நல்லா சாஃப்டாக வந்து செய்கிறதுக்காக நான் டிப்ஸ் வந்து சொல்லியிருக்கேன். அந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்களும் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக ஈஸியாக செஞ்சிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் மை ஸ்டைல் குக்கிங் சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோ கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் லேட்டஸ்ட்டாக அப்லோட் பண்ணுற எல்லா ரெசிபியுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ப்ளீஸ் buddies நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது அங்கே வீடியோக்குள்ளே போயிட்டு இந்த ஸ்வீட் போண்டா எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸ்வீட் போண்டா செய்கிறதுக்காக முதல்ல ஒரு மிக்ஸி கப் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு அரை கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. எந்த கப்பில் வந்துட்டு நம்ம மைதா மாவு அளந்து எடுக்க போகிறோமோ அதே கப்பால் அரை கப் அளவுக்கு சர்க்கரை வந்து சேர்த்துக்கோங்க. இப்போது மிக்ஸி கப்பில் சர்க்கரையை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதில் வந்துட்டு ஒரு 4 ஏலக்காய் வந்து சேர்த்து அரைச்சிக்கலாம். அரைச்சி எடுத்துகிட்டு வந்த சர்க்கரையை ஒரு பவுலில் வந்து மாற்றிக்கோங்க. அடுத்தது இதில் ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம். நம்ம சர்க்கரையை வந்து அளந்து எடுத்தோம்ல அதே கப்பால் ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. அடுத்தது ஸ்வீட் போண்டா வந்துட்டு நல்லா கிறிஸ்பியாக வர்றதுக்காக அரிசி மாவு வந்து சேர்த்துக்க போகிறோம். அதோடைய அளவு பார்த்தீங்கன்னா 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரெக்டாக சேர்த்துக்கோங்க. அடுத்தது இதில் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் உப்பு வந்து சேர்த்துக்கோங்க. அதே 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. ஆப்ப சோடா இருக்குல்ல அதுதான். சப்போஸ் உங்ககிட்ட பேக்கிங் சோடா இல்லை அப்படின்னா புளிச்ச இட்லி மாவு சேர்த்து இதை வந்துட்டு செய்யலாம். அடுத்தது இதில் ஒரு 1/4 கப்பு போல் தயிர் வந்து சேர்த்துக்கோங்க. இது வந்து கரெக்டாக ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் இருக்கும். லாஸ்ட்டாக இதில் கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க. நிறைய தண்ணி சேர்த்துக்காதீங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிட்டு முதல்ல எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இதில் வந்துட்டு சர்க்கரையை பொடி பண்ணி சேர்த்துருக்கோம்ல அதை வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம மாவு கூட பிசையும் போது அது நல்லா இலகி வரும். அதனால் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி பிசைஞ்சு விட்டதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிட்டு பிசைஞ்சிக்கலாம். ஏற்கனவே நம்ம சேனலில் டீ கடைகளில் செய்கிற போலவே கெஜிடா ரெசிபியை வந்து செஞ்சு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் டீ ஷாப்பில் வந்துட்டு செய்கிற எல்லா ரெசிபியுமே நான் செஞ்சு அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதெல்லாம் பார்க்க மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்க ரெசிபிஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் buddies. போண்டாவுக்கு வந்து மாவு வந்துட்டு பிசையும் போது இந்த மாதிரி நல்லா அடித்து பிசைஞ்சிக்கோங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் முன்னாடியே வந்துட்டு தயிர் சேர்க்கறதுக்கு முன்னாடியே எல்லாத்தையும் ஒரு டைம் வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கூட அதுக்கப்புறமா தயிர் சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். மாவுடைய கரெக்டான கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குன்றதை காமிக்கிறேன். மாவு வந்து நல்லா பிசைஞ்சு முடிச்சதுக்கப்புறமா அதில் கொஞ்சம் ஓரமாக வந்துட்டு மாவு கையில் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதை வந்துட்டு நம்ம கீழே விடும்போது நல்லா ஒரு போண்டா ஷேப்க்கு விடணும். பார்த்தீங்களா இந்த மாதிரி பார்த்தீங்களா இதுதான் வந்துட்டு கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போது இந்த மாவு வந்துட்டு நம்ம 10 நிமிஷம் 5 நிமிஷம் அந்த மாதிரி வந்து ஊற விடணும் அப்படின்றதுலாம் கிடையாது. ஏன்னா இதில் வந்து ஆப்ப சோடா சேர்த்துருக்கோம்ல, இது அப்படியே இருக்கட்டும். அடுத்தது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாயில் வந்துட்டு நம்ம போண்டாவை பொரிச்சு எடுக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெயை வந்துட்டு ரொம்ப சூடு பண்ணிக்காதீங்க. எண்ணெயோட சூடு வந்துட்டு பாதி அளவுக்கு இருக்கிற போல் பார்த்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போண்டாவை எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கும்போது உள்ள வரைக்கும் நல்லா வெந்து வரும். இப்போது எண்ணெய் சூடாயிடுச்சான்னு பார்க்குறதுக்காக அதில் கொஞ்சமாக மாவு போட்டு பார்க்கலாம். மாவு போட்டதுக்கப்புறமா மேலே வந்துட்டு பபிள்ஸ் வருதில்ல, இது வந்து கரெக்டாக இருக்குது. இப்போது இந்த சூட்டுலேயே வந்துட்டு நம்ம போண்டா வந்து எண்ணெயில் போட்டுடலாம். போண்டா போடுறதுக்காக மாவு எடுக்கிறதுக்கு முன்னாடி கையை வந்துட்டு லைட்டாக தண்ணியில் வந்துட்டு தொட்டுட்டு அதுக்கப்புறமா மாவு எடுத்து எண்ணெயில் போண்டாவை போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு நம்ம கையில் மாவு வந்து ஒட்டாமல் வரும். நான் சொன்னது போலவே மாவை எடுத்து எண்ணெயில் எல்லாத்தையுமே போண்டா ஷேப்க்கு விட்டுடுங்க. ஸ்வீட் போண்டா வெளியே வந்துட்டு நல்லா கிறிஸ்பியாக வரதுக்காக டிப்ஸ் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன்ல, அது என்ன அப்படின்னா இதில் வந்துட்டு நம்ம அரிசி மாவு சேர்த்துருக்கோம்ல அதுதான் வந்துட்டு இந்த ஸ்வீட் போண்டா வெளியே வந்துட்டு நல்லா கிறிஸ்பியாக வரதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதனால் அதை ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. போண்டா வந்துட்டு ஒரு பக்கம் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி விட்டு எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கோங்க. அதே மாதிரி அடிக்கடி வந்து போண்டாவை திருப்பி விட்டு எண்ணெயில் பொரிச்சுக்கோங்க. அப்போ தான் அதோடைய கலர் வந்துட்டு ஈவனாக எல்லா சைடுமே வந்துட்டு ஒரே கலரில் இருக்கும். அதே போல் ஸ்டவ்வை வந்துட்டு மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் அந்த ஸ்வீட் போண்டா வந்துட்டு உள்ளே வரைக்கும் நல்லா வெந்து வரும். இல்லை அப்படின்னா வெளியே மட்டும் கலர் சேஞ்ச் ஆகிடும், உள்ளே வந்துட்டு வேகாமல் இருக்கும்.
ரொம்ப ரொம்ப முக்கியமான டிப்ஸே இதுதான் படிஸ். அதனால் இதை மட்டும் மறந்துடாமல் ஃபாலோ பண்ணுங்கள். ஸ்வீட் போண்டாவுடைய கலர் எவ்வளோ அழகாக இருக்குல்ல. இது வந்துட்டு இன்னும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரணும். அது வரைக்கும் நம்ம எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கலாம். ஸ்வீட் போண்டாவுடைய கலர் இந்த அளவுக்கு சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா இதை எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். இதுதான் வந்து கரெக்டான கலர். அவ்வளோதான் படிஸ், குண்டு குண்டாக ஸ்வீட் போண்டா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஸ்வீட் போண்டா ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுறேங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணி அவங்களையும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். ப்ளீஸ் படிஸ், நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்வீட் போண்டா வெளியே வந்துட்டு நல்லா மொறு மொறுன்னு, உள்ளே நல்லா பஞ்சு போல் சாஃப்டாக அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு படிஸ். கண்டிப்பாக நீங்களும் மிஸ் பண்ணாமல் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். அவ்வளோதான் படிஸ், இதே போல் சூப்பரான அண்ட் டேஸ்டியான வேறு ஒரு ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் படிஸ். தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங்.